பேரறிவாளன் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. இது முழுமை பெறாத சமயம் எனக்கு மரண தண்டனை விதித்து அந்த தண்டனை நிறைவேற்றப்படுத்து அதற்கு பிறகு இந்த வழக்கு எனக்கு இந்த குற்றத்தில் எனக்கு தொடர்பில்லை என்பதை அறிய வருகிறீர்கள். போன என் உயிருக்கு யார் என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த கேள்வி வலிமையாக ஒழித்திருக்கிறது. மரண தண்டனைக்கு முற்றிலும் எதிரானவர். இந்த மரண தண்டனையை இருக்கிறோம். ஆனால் எதிர்ப்பதற்கு எங்களுக்கு எல்லா வகையான நியாயங்கள் இருக்கிறது. இது அநீதியானது, மோசமானது. இதை எப்படி என் போன்றவர்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஈழத்தில் நடந்துவிட்ட படுகொலையும் ஒரு நீட்சியாக இந்திய அரசு இந்த ஆரம்பவாளர்களை இவர்களை கொலை செய்வதற்குரிய ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இதை கலந்துகிறோம். அந்த படுகொலைகளை எப்படி கண்டனம் செய்தோமோ அதுபோலவே இதையும் நாங்கள் கண்டனம் செய்கிறோம். இந்த 3 பேரோட விஷயத்துல 20 வருஷம் உள்ள அனுபவிச்சுட்டாங்க. இதை விட அவங்களுக்கு என்ன தண்டனை வேணும்? இதை விட அவங்களுக்கு நீங்க என்ன நினைச்சா அவங்க தண்டனையை சாதிச்சிட போறீங்க? இல்ல தூக்கப்படுறாங்க அவங்களோட முடிவுகளை முதல்ல தெரிவிச்சு இந்த 20 வருஷம் தண்டனை கொடுக்காம முதல்ல போட்டுக்கணும். 20 வருஷம் நீங்க தண்டனை கொடுத்து ஒரு மனிதன் அணுவா சாவடிச்சுட்டு இப்ப கடைசியில மறுபடியும் 3 வருஷம் 3 பேருக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லப்படுது. இது உங்களுடைய பழிவாங்கும் செயலோட கொடூரமான சிந்தனையா தான் எங்களுக்கு தோணுது. மிக கொடூரமான மனிதத்தன்மை அற்றவர்கள். நீங்கள் இந்தியர்களாகவும் பிறக்கவில்லை, தமிழனாகவும் பிறக்கவில்லை. அதனாலதான் உங்களுக்கு அந்த அவ்வளவு கொடூரம் தெரியுது உங்களோட செயல்கள். இந்த பேரறிவாளன் என்ற ஒரு மனிதன் எந்த தவறுகளும் செய்யாமல் எந்ததும் இல்லாம எதற்காக இதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை, இவ்வளவு பெரிய ஆயுள் சிறையில ஆயுள் முழுக்க இருந்துட்டு 20 வருஷம் தன்னோட அத்தனை சந்தோஷங்களை துடைத்து உள்ள வாழ்ந்த ஒரு மனிதனை கடைசி கூட நீங்க கன்சிடர் பண்ணலைன்னா இது எதற்காக இந்த கொடூரமான சிந்தனை என்பது புரியவில்லை. இதை மக்கள், தமிழக மக்கள் விழித்துக் கொள்ளாவிட்டால், மாணவர்கள், அடுத்த தலைமுறை மக்கள் விழித்துக் கொள்ளாவிட்டால் நம்மை நசுக்கி விடுவார்கள். இதற்கு கண்டிப்பா தமிழக முதலமைச்சர் ஆவணம் செய்வாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க இலங்கைக்கு எதிரான பொருளாதார கொள்கையில் உள்ள எதிர்ப்புகளை தெரிவித்தப்ப ஆணித்தரமா தெரிவிச்சிருக்காங்க. அதுபோல இந்த விஷயத்துக்கு அவங்க ஆணித்தரமா முடிவெடுக்கணும். அவங்க முடிவெடுக்கிற வரைக்கும் அங்கங்கே உள்ள மாணவர்கள், இளைஞர்கள், தமிழக மக்கள் அனைவரும் இதை வலிமையாக வலியுறுத்தி இந்த தூக்கு தண்டனை ரத்து செய்வதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும். நீங்க அப்பாவி தமிழர்களை இன்னைக்கு நீங்க தூக்கில் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இது தனிப்பட்ட ஒரு அரசனுடைய பழிவாங்கல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால மரண தண்டனை, தூக்கு தண்டனையை உலக நாடுகள் ஒதுக்கி வைத்திருக்கும் பொழுது இந்தியாவில் வலுக்கட்டாயமா நிறைவேற்ற வேண்டும் சொல்றது மிகப்பெரிய தவறு. அந்த தூக்கு தண்டனையை உடனே நிறுத்தணும். அறிவு சிறைச்சாலையில எப்படி இருக்கிறாருங்கிறத படிக்கணும். அவன் வளர்ந்து 2 பட்டம் வாங்கிட்டான். உள்ள அத்தனை சிறை கைதிகளுக்கெல்லாம் பாடம் நடத்துறான். எல்லாருடைய வருத்தங்கள்ல பங்கெடுக்கிறான். அழகா எழுதுறான். அங்க உள்ள அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கிறான். நான் போய் பார்த்தேன். அவ்வளவு உயரம் நிற்கிறான். அப்பாவி, அவனுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அறிவுன்னு சத்தம் போட்டேன். அண்ணே அறிவு, அண்ணே அறிவு, அண்ணே. அந்த பாசம் அப்படியே நெஞ்சில நிக்குது. இன்னைக்கு நாம கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அம்மா அவங்க நினைச்சா இதை நிறுத்த முடியும். சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டா உலகத்திலேயே மரண தண்டனைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த பெருமை அம்மாவுக்கு சேரும். அந்த அம்மா செய்யணும்னு தான் நாம அனைவரும் கூடி ஒரே தீர்மானமாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை மட்டும் கூறி விடைபெறுகிறேன்.